பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த பொண்ணு முக்கியத்துவம் கொடுக்குது. அது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கிடைக்குன்னா நான் உங்களுக்கு என்ன வேணா செய்வேன், அது கிடைக்காதுன்னா நான் உங்களை என்ன வேணா செய்வேன்ற கண்டிஷனுக்கு அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டேன், இதுக்கு மேலே இந்த பொண்ணுக்கிட்ட காலத்துக்கும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு, இவங்க மாமாங்கெல்லாம் லாயரு, அதனால எதனா பிரச்சனை பண்ணுவாங்க கண்டிப்பாக. நம்ம ஒரு வருஷமோ 2 வருஷமோ இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம். ஆனால் காலத்துக்கு இந்த பொண்ணு கூடலாம் வாழலாம் தகுதியே இல்லாத பொண்ணு, குடும்பம் நடத்தவே தகுதி இல்லாத பொண்ணு. அது மாத்திரையை போட்டால் இந்த மாதிரி ஆயிடுது அந்த பொண்ணு. அதாவது கிட்டத்தட்ட மாத்திரை சாப்பிட்டுச்சுன்னா போதையில் அரமயக்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுது. ஆனால் அந்த விஷயத்துக்கு மட்டும் தெளிவாக எல்லாமே பேசுறது கொள்றதெல்லாம் பண்ணுது. ஆனால் மற்ற இதுக்கெல்லாம் எதுக்குமே லாய்க்கு கிடையாது அந்த பொண்ணு. இதனால இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நமக்கு எடுத்துக்க வேணாம் இந்த பொண்ணை நம்பி அப்படின்ட்டு நான் அந்த பொண்ணுக்கு கூப்பிட்டு டீசெண்டாக சொல்லிட்டேன், ஏம்மா நீ மாத்திரை சாப்பிட்டா உனக்கு இந்த மாதிரி ஆயிடுது, மாத்திரை சாப்பிடலன்னா என்ன ஆயிடுதுன்னு உனக்கு தெரியுது, அதனால நீ உங்கள் வீட்டில் போய் இரு, மாத்திரை சாப்பிட்றதுலாம் சரியாயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன்னா சொல்லி உனக்கு கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்க மாமாவை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த ஆள் வந்து மெடிக்கல் லைனில் பெரிய லெவலில் இருக்கான், இந்த மாதிரிலாம் இருக்குது, நாங்கள் 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ நான் வெயிட் பண்ணுறேன், நீ இந்த பொண்ணு சரி பண்ணி கொடு, அதுக்கப்புறம் நான் வீட்டுன்னு வந்து ஒரு 15 நாள் 20 நாள் வீட்டில் வச்சுருந்து பார்ப்பேன், மாறி இருந்தால் வாழ்வேன், இல்லைன்னா வாழ மாட்டேன்னு சொன்னேன். நல்லா அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, டைம்லாம் வேணாம் தம்பின்றான், டைம்லாம் வேணான்னு சொல்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த ஆள் மெடிக்கல் லைனில் இருக்கிறான், டைம்லாம் வேணான்னு சொல்கிறான். அப்போ தான் எனக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. இன்னும் இந்த ஆள் சாதாரண வேலை செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா கூட நம்ம அது பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம். ஆனால் மெடிக்கல் லைனில் இவ்வளோ டீன், அதாவது டைரக்டர் போஸ்ட்டில் இருக்கிறான், ஆனால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா டைம்லாம் வேணான்னு சொல்லும் போதே இந்த பொண்ணை பற்றி ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஓகே, இந்த பொண்ணு காலத்துக்கு சரியாகாதுன்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வாழணும்னு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கல. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, அந்த பொண்ணோட பாதுகாப்புக்கு அந்த ஆயா தான் அந்த பொண்ணை பார்த்துக்குது. ஆனால் எங்கள் கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் அந்த ஆயாவை பார்த்துக்குதுன்னாங்க. அந்த ஆயாவுக்கும் 80-83 வயசு கிட்ட ஆகிப்போச்சு. அப்போ அந்த ஆயாவுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு இவங்க சொந்தக்காரங்க யாருமே தயாராக கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா இந்த பொண்ணோட மென்டாலிட்டி அந்த மாதிரி, எப்போ என்ன பொண்ணுன்னே தெரியாது, அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்ததுனால இவங்க சொந்தக்காரங்க யாருமே அந்த பொண்ணை பார்க்க தயாராக கிடையாது. அதனால அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துல விடணுன்ட்டு, ஏன் நான் ஹேண்டிகேப்ன்றதுனால நான் சகிச்சின்னு வாழ்ந்துருவேன் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டானுங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், ஒரு கட்டத்தில் என்னால் வாழ முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லி அந்த பொண்ணை எடுத்து வீட்டில் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். என்னடா பண்ணுறானுங்க பார்க்கலான்னு பார்த்தா இவனுங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போவானுங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நேராக என்ன பண்ணுறானுங்க, கோர்ட்டில் போயிட்டானுங்க. கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க என் மேலே. இந்த மாதிரி நாங்கள் அந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து வாழ தயாராக இருக்கிறோம், இந்த பையன் வீட்டில் தான் அவங்க அம்மா பேச்சு அவங்க அக்கா பேச்சையும் கேட்டு இந்த பொண்ணு கூட வாழ மாட்டான்னு சொல்லி கேஸை போட்டாங்க எங்கள் மேலே. நான் எதுக்கும் பயப்பில்லை. நான் என்ன பண்ணேன்னா, நான் பண்ண நல்ல விஷயமே என்னன்னா, அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த பொண்ணு பண்ணிச்சு பார்த்தீங்களா சில சேஷ்டை சில்மிச்சம், அதெல்லாம் எவிடன்ஸாக நம்ம எதுக்குன்னா பாதுகாப்பாக இருக்கும்ட்டு அந்த வீடியோ எடுத்து வைக்கிறது, அந்த பொண்ணு சாப்பிட்ற மாத்திரையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் பாதுகாப்பாக எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா எதுவுமே தெரியாது இல்லை, கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சாட்சி தான் கேட்பாங்க, அவங்க ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, சாட்சி இருக்கான்னு தான் கேட்பாங்க. நான் ஏதோ நல்லதுக்கோசரம் எடுத்து வச்சேன், அந்த மாத்திரைலாம் காலி ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படி. ஆனால் அது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகி போச்சு. சரி, அப்புறம் என்ன அந்த மாத்திரையெல்லாம் அதுக்கப்புறமா தான் எனக்கு டவுட் ஆகி என்ன பண்ணேன், எங்கள் அத்தை பையன் ஒருத்தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு இந்த மாத்திரையெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு, எப்பா இந்த மாதிரி இந்த மாத்திரைலாம் அந்த பொண்ணு சாப்பிட்டு நினச்சி இது வந்து சைக்காட்ரி சம்மந்தப்பட்ட மாத்திரைன்னு நெட்டில் சர்ச் பண்ணால் வருது, எதை மாதிரி ஆளுங்க இதை சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் டாக்டர் கிட்ட யார்கிட்ட கன்சல்ட் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு. அப்புறம் அவன் வந்து பார்த்துட்டு அவங்க தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த டேப்லெட் சாப்பிட்றவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க நார்மல் பீப்புளும் கிடையாது, மென்டல் டைப் பீப்புளும் கிடையாது, 2 பக்க ஸ்டேஜ் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க தான் இது வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்கவங்க சாப்பிட்றது அப்படின்ட்டு. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த பொண்ணு கூடலாம் வாழலாம் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு. கோர்ட்டில் கேஸ் கொடுத்தாங்க. நானும் நம்ம எங்கள் தரப்புலேருந்து லாயர்லாம் வச்சுன்னு போயிட்டு நாங்கள் வந்து ப்ரொசீஜராக போனோம், போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அது மூலிமா போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள வர வச்சு பேசினாங்க, அங்கேயே முடிக்கலான்னு பார்த்தா அவங்க அங்கே ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், நீங்கள் கோர்ட் கேஸை முடிச்சு வச்சுருங்க, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், தப்பு பண்ண அவங்களே கோர்ட்டுக்கு போகும்போது தப்பு பண்ணாத நான் ஏன் பயப்படணும், நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டு ஏதோ தைரியத்தில் சொல்லிட்டேன். இருந்தாலும் நாங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வம்பு வழக்குலாம் போனது கூட கிடையாது, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நடக்கட்டும் பார்த்துக்கலான்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கேஸ் வந்துச்சு, என் மேலே கேஸ் வந்துச்சு. எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி ஆஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேஸ் வந்துச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, என்னடா இது இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்களே, என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம், அம்மாவெல்லாம் கூட்டின்னு போகணுமே, எங்கள் அக்கா ஹேண்டிகேப்டு அவங்களெல்லாம் கூட்டின்னு போகணுமே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னு இருந்தேன். நான் அந்த மேட்டர்லாம் தான் படிச்சு நின்னேன் அவ்வளோ நாளுமா. ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பண்ணி திருப்பியும் அந்த கேஸ் வந்துச்சுங்களா, அந்த ஃபைலை எடுத்து படித்து பார்த்தேன்.
எப்படி அந்த ஆளுக்கு பாத்தீங்கன்னா எங்க வீடு தெரியும், அட்ரஸ் தெரியாது, எப்படி இந்த ஆள் நம்ம வீட்டு அட்ரஸ் நம்ம அப்பா பேரோட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கல்யாணம் ஃபர்ஸ்ட் பார்க்க வரும்போது அவனுக்கு நான் ரெஸ்யூம் பயோடேட்டா அனுப்பிச்சிருப்பீங்களா, அந்த பயோடேட்டால இருந்து அவன் எடுத்து வச்சிருக்கான் அட்ரஸ். அப்போதான் எனக்கு உரைச்சிது, ஓ அப்பா இவன் வந்து ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எவிடன்ஸா ரெடி பண்ணி வச்சிருக்கான், அப்ப அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பொழுது எதனா பிரச்சனை ஆச்சுன்னா எப்படி நம்ம சமாளிக்கணும் தெரிஞ்சதுனால அவன் ஆரம்பத்துல இருந்தே இதெல்லாம் நம்ம வந்து ஆசையா எடுத்து போட்டோ கூட அவன் எவிடன்ஸா வச்சிருக்கான் போல இருக்குன்ட்டு நான் அப்படி பார்த்தா டூ அட்ரஸ்ல என் அட்ரஸ் கரெக்டா இருக்குது. ஃப்ரம் அட்ரஸ் பார்த்தா அவங்க அட்ரஸ் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து தெரியும் அவங்க இருக்கிற ஏரியா எந்த இடம் என்ன ஏதுன்னு தெரியும். ஆனா அட்ரஸ் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாலயே வேற இடத்தோட அட்ரஸா இருக்குது. அதனால எனக்கு என்னடா இருக்கிறது ஒரு இடம் வந்தது ஒரு இடமா இருக்குது என்ன கணக்கு அப்படின்ட்டு சரி என்ன பண்ண ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போனேன். போயிட்டு வர வழிதான் அந்த அட்ரஸ். அதனால சரி இந்த அட்ரஸ்ல போய் பார்க்கலாமே என்னதான் ஆகுதுன்ட்டு அப்படின்ட்டு போயிட்டு சும்மா அங்க போயிட்டு ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன், தெரியல. அப்புறம் அந்த ஏரியா ஓரளவுக்கு அவன் கொடுத்த வீட்டு நம்பரை கிட்ட போயிட்டு பார்த்தா அங்க யாரும் இல்லை. அப்புறம் பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு, அங்க கூப்பிட்டு கேட்ட ஒரு 20-25 வயசு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க. இந்த மாதிரி சும்மா அவங்க கிட்ட கேட்டேன்னா இந்த மாதிரி இங்க இருந்தாங்களாமா ஒரு பாட்டியும் அந்த பொண்ணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க அந்த பொண்ணு கூட ஒரு மென்டலுங்க மாடி மேல் தான் அங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு அதை கேட்டேன்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னம்மா சொல்கிறேன்னு கேட்டால் இல்லைண்ணா அந்த பொண்ணு மென்டல் மாதிரி அந்த பொண்ணு எப்போ என்ன பண்ணுன்னே தெரியாது, அந்த ஆயாவை அப்பப்போ அடிக்கிறது கொள்றது என்ன பண்ணுங்க அப்படின்னு எனக்கு கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பொண்ணோட மாமியார் நினைக்கிறேன் அவங்களும் சொன்னாங்க இல்லைப்பா அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி தான்ப்பா லூசு மாதிரி தான்ப்பா அந்த பொண்ணு, ஆனால் பார்த்தா தெரியாது அந்த பொண்ணை பார்த்தா வீட்டுக்குள்ளே போனால் தான் அந்த பொண்ணு பண்ணுற சினிமிஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னாங்க. சரி நான் கேட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு வந்துட்டு அப்புறம் எங்கள் லாயர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரிலாம் இருக்குது சார் அப்படின்னா. சரி பார்க்கலாம்டா நம்ம கேஸ் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணேன் திருப்பியும் ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி அதே வீட்டாண்ட போயிட்டு வேற எதுனா என்கொயரி அந்த ஆக்சுவலாக எங்கள் கையில் என்ன சொன்னாங்கன்னா அதான் ஏற்கனவே சொன்னீங்களா அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி பையன் இறந்துட்டான்னு தானே சொன்னாங்கன்னு சொன்னேன். அதனால அதை பற்றி அது கன்ஃபார்மானு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு போனால் இந்த வாட்டி இன்னும் 2-3 பேர் அந்த ஏரியாலேயே இருந்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க பார்த்து அவங்ககிட்ட பேசும்போது அவங்க மொத்த டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே மேரேஜ் பண்ணி அந்த பையன் இறந்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பையனும் சாவலைங்களா, அந்த பையனும் இந்த மாதிரி கல்யாணம் ஆகி இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி 2 நாள்லேயே விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க 2 நாள்லேயே விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து எங்கள் கையில் சொன்னது செத்து போயிட்டான்னு தான் சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் இதெல்லாம் கொஞ்சம் எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணிட்டோம். சரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆனால் அந்த பொண்ணை பற்றி மொத்தமாக ஒஸ்ட்டு பொண்ணு அதெல்லாம் உயிர் வாழவே தகுதி இல்லாத பொண்ணுன்னு அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டு சரி ஓகே தேங்க்ஸ்ங்க நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோங்க அப்படின்ட்டு என்ன பண்ணோம் நாங்கள் வந்து கரெக்டாக ஏப்ரல் 6ஆம் தேதி கோர்ட்டுக்கு நான் போனோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கோர்ட்டுக்கே வரமாட்டோன்னு அவன் எதிர்பார்த்தான். அவன் என்ன எதிர்பார்த்தான்னா எப்படியும் கேஸ் நெருங்க நம்மளெல்லாம் எவன் என்ன பண்ண போகிறான், இவன் பெரிய லெவலில் மெடிக்கல் லைனில் இருக்கிறான், அவன் இன்னொருத்தன் வக்கீலாக இருக்கிறான், அதனால நம்மளெல்லாம் எவன் எதிர்க்க போகிறான். அதே மாதிரி என் கூட சப்போர்ட் பண்ண எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாங்க கோர்ட்டு கேஸுன்னு ஒன்று. நானும் ஒரு பையனை மட்டும் கடைசி வரைக்கும் போராடினோங்க. என்ன பண்ணோம் போயிட்டு கோர்ட்டுக்கு போனோம். எங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வக்கீலுக்கே ஃபோன் பண்ணி சொல்கிறான் இந்த மாதிரி ஆள் வந்துட்டாங்க வாங்கன்ட்டு. அப்போ அவனை கால்குலேஷனு நான் கோர்ட்டுக்கே வரமாட்டோம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்லேயே அவன் இருந்திருக்கான். கோர்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னோடனே அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. அதே மாதிரி கோர்ட்லேயே பார்த்துட்டு என்ன பண்ணாங்க நீங்கள் ஜூலை 21 வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எப்போ கேஸ் வந்துச்சு ஏப்ரல் வந்துச்சு ஜூலை 21 வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கம்முன்னு வந்துட்டோம் வெளில வரும்போது நடுவில் என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த நடுவில் நான் அங்கே போய் என்கொயரி பண்ணேன்னு சொன்னால அந்த பையன் உயிரோட இருக்கான்னு சொன்னீங்களா, அந்த பையனை கண்டுபிடிச்சா நம்ம கேஸுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அந்த பையன் ஏரியாலாம் ஓரளவுக்கு சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஏரியாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஏரியாவில் ஃபேஸ்புக் குரூப்பில் போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க, நான் அந்த ஆள் அந்த பொண்ணு இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் போட்டு எங்களை ஏமாற்றி பண்ணிட்டாங்க, அதனால் அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை இந்த பையனையோ இந்த ஆளையோ இந்த பொண்ணையோ தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் நான் ஒரு இது போட்டு வச்சுருந்தேன், போஸ்ட் ஒன்று போட்டு வச்சுருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் கொஞ்சம் ரிப்ளைவும் பண்ணாங்க, நீங்கள் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்சால் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்களும். ஆனால் இது என்ன ஆகி போச்சு இவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு போல.